தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமே நன்று. வள்ளுவர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் பிறந்தா ஏதாவது புகழோட பிறக்கணும், ஏதாவது ஒரு நற்காரியம் பண்ணி புகழடையணும். இல்லை போகும்போது 2 மரக்கண்டையாவது நட்டு அதன் மூலமாக மக்களுக்கோ இல்லை அடுத்தவர்களுக்கோ பிரயோசனப்படுற மாதிரி பயன் தர்ற மாதிரி நடந்துட்டு போய் சேரணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இல்லைன்னா பறக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. பிறந்தால் ஏதாவது நற்காரியம் பண்ணிட்டு போகணும், நாட்டுக்கோ வீட்டுக்கோ மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுன்றாரு. சரி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இந்த ரத சப்தமியை பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி. சூரிய தேவரை பற்றி ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. இந்த சூரியருடைய காரத்துவ பலனை சொல்லுங்கள், சூரிய தேவர் நவக்கிரகங்களை என்ன பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இப்போ ரத சப்தமி 16/2/2024 வெள்ளிக்கிழமை வருது. காலையில் 10:12 மணிக்கு ஆரம்பிக்குது. 8:54 மறுநாள் 17ஆம் தேதி முடியுது. இந்த திதி அதாவது சப்தமி திதி. சப்தமி திதினாவே சூரிய சேந்தி, அதாவது தை மாதம் மாதி மாதம் இறக்கலாம். மாசி மாதத்துக்கும் தை மாதத்துக்கும் இடையில வர்றது. தை மாதம் தான் வரும். இப்போ மாசி மாதம் வந்துருச்சு. இந்த மாதம் இந்த ரத சப்தமி பார்த்தீங்கன்னா 2-3 முறை வந்துருச்சு. தேய்பிரிலே வந்துருச்சு, வளர்பிரிலே வந்துருச்சு. இந்த ரத சப்தமியுடைய பலன் என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ சூரியதேவருடைய காரத்துவங்களை பார்ப்போம். சூரியன், நம்ம எல்லாருமே கோயில் போனோம்னா நவகிரகங்களை கும்பிடுவோம். இடம்பிறந்து வளம் பிறந்த இடமா ஒரு 7, இடம்பிறந்து வளமா 2 வளையம் சுத்த சொல்லுவாங்க சௌதிர சாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 கிரகங்கள் ஆண்டி கிழக்கு பை, அதாவது இடதுபுறமாக சுத்தம் ராகுது, வலதுபுறமாக அதாவது ஆதித்யாதின்னு சொல்லுவாங்கள்ல, ஆதித்யர், அப்புறம் சந்திரன், அங்காரகன், புதன், குரு, வெள்ளி, சுக்கிரன், அப்புறம் சனீஸ்வரன், இவங்கெல்லாம் கிளாக் பையாக சுற்றுவாங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு போனோம்னா நடு மத்தியில் இருப்பார் சூரிய தேவர். அதனால தான் அவர் புலவர்லாம் சொல்கிறாங்க, கோள்கள் அனைத்தின் நடுவில் அமர்ந்து அரசாலும் நாதனே உன் கோலம் அளித்து கதி வந்த தோஷம் நீக்கிடு நாயகனேன்னு. செவ்வாறை சாற்றி செங்கமலம் சூட்டி சேவி கொண்டவனே நீ என் சிந்தை அமர்ந்து அறிவை எழுப்பு காயத்ரி ரூபனே. இந்த சூரிய தேவரை பற்றி நிறைய வேதங்கள், அதாவது ரிக்வேதம் இருக்கு இல்லையா, ரிக்வேதம், சூரிய புராணம், நாரதர் புராணம், ஏன் ராமாயணத்திலே சொல்லியிருக்காங்க. அப்போ சூரியதருடைய புகழ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பெருமை நவகிரகங்களை மத்தியில் இருப்பார், உயரமாக இருப்பார். எல்லா கிரகங்களுமே இந்த உயரம் இல்லாமல் இருக்கும், இவர் மட்டும்தான் உயரமாக இருப்பார். சூரிய தேவர்ன்றது கிரகங்களின் ராஜா, அதனால் ராஜ்ய கிரகம்னு சொல்லுவாங்க. அவர் சூரியருடைய காரத்துவன்னா அப்பா, மாமனார், உயர் அதிகாரிகள், உயர் பதவிகள், உயர் படிப்பு, அரசு அதிகாரிகள், அரசு சம்மந்தப்பட்ட அத்தனையுமே சூரியன் தான். இதில் சூரிய தேவர் பலமாயிட்டார்னா நம்ம இதில் இப்போ சொன்ன அத்தனையிலையும் புகழடையலாம். சூரிய தேவர் தான் நாட்டை ஆழத்துக்கு ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம்னா சூரியன் தான். அதுக்கு சனீஸ்வரன் வழிபடுவார், அதாவது அவர் தடுக்காமல் இருக்கணும். அங்கே வருவார், மக்கள் செல்வாக்கு தரக்கூடியவர். அது அவரை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ சூரிய தேவர் அவர் ராஜா. இவர் என்ன செய்வார்னா, ராஜ்ய பதவி, ஒரு ஸ்டேட்டை ஆளணும் இல்லை நாட்டை ஆளணும்னு சொன்னால் சூரியருடைய அனுக்கிரமெல்லாம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்மளுடைய முதல்வர் இருக்கார் இல்லையா, உயர் திரு ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு பௌர்ணமி யோகம். கும்பத்தில் சூரியனும் சிம்மத்தில் சந்திரன் இருப்பாங்க, முழுமையான பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகம் என்ன செய்வோம்னா உச்சத்தில் ஒண்டி வச்சிரும். அப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பௌர்ணமி யோகம், முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கும் அமாவாசை யோகம். அங்கேயும் சூரியனும் சந்திரன் தான், எல்லாமே கனெக்ட் குறுபார்வையில். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இருக்கார், பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவருடைய ஜாதகத்தில் 10ல் சூரியன் திப்பலாம். இப்படி இந்த அரசாங்க பதவி வேணும் அப்படின்னு சொன்னால், அரசாங்க பதவி, அதுக்கு மேலே அரசாங்க பதவிகள், அமைச்சர்கள், நாட்டை ஆளக்கூடிய அந்த பொறுப்புகளுக்கு வரணும்னா சூரியனுடைய ஆசீர்வாதம் வேணும். சூரிய தேவர் என்ன செய்கிறாருன்னா, படிப்பில் பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லி படிப்பை கொடுப்பாரு. ஏன்னா புதன் புத்தினா அந்த புத்தியை விரிவுபடுத்துறது யாருன்னா சூரியன் தான். அதனால தான் புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தாங்கன்னா, அதில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக. இப்போ கண்ணியில் இருக்குது, இப்போ சிம்ம லக்னம், லக்னாதிபதி கண்ணியில் இருக்கார், அங்கே புதனோட புதன் உச்சமாக இருக்கார். அப்போ இவங்கெல்லாம் நான் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துருக்கேன், இவங்கெல்லாம் வாதத்திறமை உள்ள வக்கீலாக இருப்பாங்க. அந்த மாதிரி அரசாங்க பதவிகள், அரசு படிப்புகள், அதாவது ஐஏஎஸ், நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த நிர்வாகம், ஒருத்தர் மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் தான். சூரியன் இல்லைன்னா ஆக முடியாது. ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், அந்த ஐஏஎஸ், இது எல்லாமே சூரியருடைய காரத்துவம் தான். சூரிய தேவர் இல்லாமல் அரசாங்கத்தில் எந்த ஒரு பதவியும் வகிக்க முடியாது. சாதாரண ஒரு வேலையில் கூட சூரியருடைய அனுக்கிரகம் வேணும். மத்திய கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம சூரியருடைய ஆசீர்வாதங்கள் தான் இது ஆர முடியும். இந்த அரசு அதிகாரிகள், அரசு பதவிகள், அரசாங்கம் மூலமாக கௌரவிக்கப்படுவது, அவார்டு, ரிவார்டு எல்லாமே சூரிய தேவர் தான் கொடுப்பாரு.
சூரிய தேவர் நம்ம ஜாதகத்தில் பலமாக இருக்கிற பொறுத்து இவருடைய அதிகாரம் வந்து இந்த இதுக்கு உட்பட்டது. இவர் தான் ராஜா. இவர் எதையுமே வந்து எடுத்து கொடுக்க மாட்டார். கையை நீட்டி சொல்லுவார், அங்கே இருக்கு போய் எடுத்துக்க, இங்கே போய் எடுத்துக்க. இவர் ராஜா, கொஞ்சம் அகம்பாவம் இருக்கு அவருக்கு வந்து. அதனால தான் சனீஸ்வரனுக்கு இவரை பிடிக்காது. ரெண்டுமே பகை கிரகங்களாக நம்ம ஜாதகத்தில், நம்முடைய ஜோதிடத்தில் கௌசிய சிந்தாமணி, சந்திரகாவி அதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரனும் சூரியனும் பகை கிரகங்கள் தான், இருக்கும் இடத்தை பொறுத்து மிகப்பெரிய பொருள்களை கொடுத்துருவாங்க, சம்பாத்தியம் கொடுக்குற. சம்பாத்தியக்காரன் யாருன்னா சூரியன் தான். வேலை செய்கிறது யாருன்னா சனீஸ்வரன். இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும். வேலைக்காரர்களுக்கு முதலாளியை பிடிக்காது, முதலாளிக்கு வேலைக்காரர்களை பிடிக்காது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு எப்போவுமே இந்த உடக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் சூரியன் வந்து முதலாளினா, சனீஸ்வரன் வந்து வேலையாள் அப்படின்னா. அப்போது நம்ம ஒருத்தர் பாஸாக இருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பார். அந்த சூரியனுடைய பலத்தை பொறுத்து அவர் கம்பெனி முதலாளியா, இல்லை அமைச்சரா, இல்லை கவுன்சிலரா, இல்லை பிரதமரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவருடைய பலத்தை பொறுத்து அவருடைய தசாபுத்தி வரும்போது கிடைக்கும். பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நண்பர்கள் சொல்கிறதுக்கு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு, புதன், செவ்வாய், சந்திரன், இவங்கெல்லாம் வந்து நண்பராக இருப்பார். இவருக்கு வந்து எதிரின்னு சொன்னோம்னா சத்துருக்கள், அதாவது ராகு, கேது, சனீஸ்வரன், இவங்கெல்லாம் வந்து. சுக்கரன் வந்து மத்தியமமாக இருப்பார். இவர் எதிரியும் கிடையாது, இவர் வந்து சமமாக இருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களை வந்து குருவோட தரக்கூடிய யோகம் என்னென்னா சிவராஜ் யோகம். இது நாட்டை ஆளக்கூடிய யோகம். அது குருவும் சூரியனும் கனெக்ட் ஆகும்போது, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம், லக்கணத்தில் வந்து குரு இவர் சூரியன் உச்சமாவார். தனுசுல இருந்து குரு பார்க்குறாரு. இவர் ஒரு அமைச்சர், இப்போ இருக்கார் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர். ஆனால் இதோடைய பலத்தை பொறுத்து, இப்போ இங்கே சூரியன் கிருத்திய சாரம் வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னும் மேலே போயிருப்பார். அவர் வாங்கின சாரம் பரணி சாரம். இப்போ தனுசு லக்கணத்துக்கு 6-11 கூடிய சாரத்தை வாங்கினாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். சித்திரை மாதம் பிறந்திருக்கார் அவர். அப்போது சூரிய தேவருடைய யோகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் யோகம். குருவும் சூரியனும் கொடுக்கக்கூடிய யோகம் சிவராஜ் யோகம், நாட்டை ஆளக்கூடிய யோகம். இந்த யோகம் வருது. சந்திரனும் சூரியனும் கொடுக்கக்கூடிய யோகம் என்பது அமாவாசை யோகம். இவங்களோட ரகசியம் நிறைய புதஞ்சிருக்கும் இந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு. அவளை வெளியில் யாருமே வந்து ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க. இந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. பௌர்ணமி யோகம், இந்த பௌர்ணமி யோகம் என்ன செய்யும்னா பிரபலப்படுத்தும் ஒருத்தர் வந்து. அது எந்த அளவுக்கு வரலப்படுத்தும் பார்க்கணும். அந்த பௌர்ணமி யோகம் வந்து பங்கப்பட்டிருக்கா, இல்லை நல்ல நிலைமையில் இருக்கான்னு பார்க்கணும். நல்ல நிலைமையில் பௌர்ணமி யோகத்தில் குரு பார்வையில் சூரியனோ சந்திரனோ இருந்து, குருச்சந்திர யோகத்திலேயோ சிவராஜ் யோகத்தில் இருந்தால் அவர் முக்கியமான ஒரு இடத்தை அடைவார். அப்படி புண்ணிய பலத்தை பொறுத்து முக்கியமான இடத்தை அடைவார். சூரிய தேவர் வந்து லக்கணத்தில் இருந்தாருன்னா என்னென்னு பார்ப்போம். லக்கணத்தில் இருந்தால் என்ன செய்வார், நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஈகோ, நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்வாங்க. அது சிம்ம லக்கணமாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். மேச லக்கணத்துலேயும் உச்சமாக இருப்பார். ஈகோ அதிகமாக இருக்குது இவங்களுக்கு. ஏதாவது நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், நீங்கள் சொல்கிறது எடுபடாது அப்படின்வாங்க. இதுதான் அந்த ஈகோன்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம், லக்கணத்தில் ஒரு சூரியன் இருந்தாருன்னா உடல் சூடாக இருக்கும் இவங்களுக்கு, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும், உஷ்ணமாக இருக்கும். இவங்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது ரொம்ப உசித்தமாக இருக்கும். சரி, அடுத்த 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆர்டர் போடுவார். அதாவது வாய்த்த சொல்கிறது, இவர் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படணும். கட்டுப்பட்டோம்னா சூரியன் வந்து சொல்லும் போது நம்ம கேட்டுக்கிறணும், சரி சரின்ட்டு போயிடணும். எழுத்து பேசணும்னா தூக்கி அடிச்சிருவார். அவருடைய வாக்கு ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆர்டர் போட முடியாது. இப்போ வந்து வாயிலே வேலை பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருப்பார், அரசு துறையில், அரசு பள்ளிக்கூடத்தில். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு அரசில் வந்து ஒரு 10 பேரை வேலை வாங்குற மாதிரி இருப்பார். இந்த மாதிரி வந்து 2ஆம் இடத்துல ஆர்டர் போடுறது சுய சம்பாத்தியம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது சுய சம்பாத்தியம். இப்போ நான் சொல்கிறது பொதுவான பலன் தான், ஒரு லக்கணத்துக்கு மாறுபடும். சுய சம்பாத்தியம், தானே சம்பாதிப்பார், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அரசாங்கம் மூலமாக அவருக்கு விருது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா. 3ஆவது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், இந்த தகவல் தொடர்பு, அவருக்கு தைரிய வீரியஸ்தானம், நிறைய ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தாருன்னா தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஒரு உபஜயஸ்தானம். அரசு துறையில் இருக்கிறவங்க, போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 சூரியன் இருப்பார். அதில் வந்து ஆட்சியோ உச்சமோ இல்லை குறுபார்வை இருந்தால் கன்ஃபார்மாக அவங்க உயர் அதிகாரிகள். இந்த உபஜயஸ்தானங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறது யாருன்னா சூரியனுக்கு. 3ஆம் இடம் ரொம்ப உகந்த இடம். அந்த இடம் அவருக்கு நட்பு விழா வந்து, ஆட்சி விழா வந்து, உச்ச விழா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க அவங்க வந்து. அது சரராசியா, ஜலராசியா, வெளிநாடா இல்லை வெளி மாநிலமான்றது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரியும். 4ஆவது அதிகார பதவி, தாய்க்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுப்பாரு. இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தேன், அந்த அம்மா பேர் வந்து பாண்டியம்மாள். அவங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்.
அவங்க பையனுடைய ஜாதகத்தில் தாய் ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி, ரிஷப லக்னம், 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சுயசாரம் வாங்குறாரு, உத்தரசாரம் வாங்கியிருக்காரு. அப்போ நான் அந்த பையன்ட்ட என்ன கேட்டேன்னா, உங்கள் அம்மா வந்து ஏதாவது அரசு பதவியில் இருக்காங்களா அப்படின்னு. அவர் தான் ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் அம்மா. அப்போது இவங்க அம்மா பேரை சொன்னா தான் அந்த பையனுடைய பேரே தெரியுது. சொல்கிறாங்க பாண்டியம்மா மகன் சொன்னா தான் அவங்களுக்கே தெரியுது. அவங்க அப்பா வேறு அதில் அடிபட்டு போகுது. அப்பா வேறு மங்கை செய்கிறார், அதான் சூரியனுடைய ஒளி. 4ஆம் இடத்துல தாயோட பேரை சொன்னால் மட்டும்தான் அந்த பையனை வெளியில் தெரியுது. அவங்க அப்பா பேரை சொன்னால் தெரியல யாருக்குமே. அந்த மாதிரி சூரிய தேவருடைய ஒளி என்ன செய்யும்னா, எந்த இடத்துல இருக்காரோ அதை படம் போட்டு காமித்து விடுவார். தாய்க்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று சுயசாரம் பெற்றதால் தாய்க்கு ஊராட்சி மன்ற தலைவி என்ற ஒரு பட்டம் கிடைச்சி பேர் வந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய நிலபலம்லாம் இருக்குது, வண்டி வாகனம் நிறைய வசதிகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த பையன் பிறந்த உடனே அத்தனை சொத்துக்கள் வந்துருச்சு. 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம், வண்டி ஸ்தானம், வாகனம், சொத்து பத்து நிலபலம் எல்லாமே 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது இருதய ஸ்தானம். சூரியனங்கிறது பலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இருதய நோய் வர்றதுக்கு காரணம் பூராமே இந்த சூரியன் தான். அவர் தான் ஆதித்ய இருதயத்தின் நாயகன். அப்போது 4ஆம் இடத்துல சூரியன் பலப்படுறது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், எதிரிகள் யாரும் இவ்வளோ வெல்ல முடியாது. சரி, 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம். இந்த புத்திர தோஷம் வந்து என்ன தோஷம்னா குழந்தைய கொடுத்துருவார், ஆண் குழந்தைய கொடுத்துருவார். ஒரு நண்பர் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மேசலக்கணம், 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, மகசாரம் வாங்கி விட்டார். அவர்கிட்ட கேட்ட உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் என்னத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு தான் கேட்பார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் 8 லட்ச ரூபாய்க்கு. அந்த என் பையன் என்ன சொல்கிறான்னா, அவன் BMW ஓட்டுறாங்க, ரோல்ஸ் ராய் ஓட்டுறாங்க, ஒரு 8 லட்சம் கார் வாங்கி கொடுத்துருக்காரு, பெருசாக பேசுகிறாரு. இதுதான் இந்த 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்க, அதாவது புத்திரனை கொடுத்து அவதிப்பட வைப்பாங்க. பிள்ளை வந்து தந்தை பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால் இந்த சூரியன் வந்து 5ஆம் இடத்துலேருந்து குருபார்வை இருந்தால் மட்டுமே தன்னுடைய தந்தைக்கு உதவியாக இருப்பாங்க. அந்த குருவின் பார்வை சூரியனுக்கு விழுகும்போது சூரியன் வந்து புனிதத்தன்மை அடைகிறாரு அப்படின்றதான் இது வந்து 6ஆம் இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கரன்சி. 6ஆம் இடங்கிறது வெளிநாட்டு பணம். 6ஆம் இடத்துல வந்து கூறு கொடிய கோள் 6ஆம் இடத்துல இருக்க, அதாவது ஒரு கொடிய கோள், இவர் வந்து அசுப கிரகம். 6ஆம் இடத்துல இருக்க சிறப்பு, உபஜயஸ்தானத்தில் இருக்க ரொம்ப சிறப்பு, நல்ல தனம் கிடைக்கும், நல்ல ஒரு ஜாப்பில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் அரசு துறையில் அதிகாரியாக இருப்பாங்க. 6ஆம் இடம்ங்கிறது சூரியனுக்கு உகந்த இடம். அது துலாமாக இல்லாமல் நீச்சமாக இல்லாமல் ஏதோ நட்பு இல்லை சமம் இல்லை ஆட்சி உச்சமாக இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்துக்குண்டான பலன் தாய்மாமன் மகளை மணக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இருக்கு. அதோட புதனும் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா கன்ஃபார்மாக தாய்மாமன் மகளை மணப்பார். தாய்மாமன் மகளுடைய நிலையும் நல்ல நிலைமையாக இருக்கும் அப்படின்றதான். 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா இந்த 7 தான் பெரிய பிரச்சனை. என்னென்னா 7ல் சூரியன் இருக்காரு, ஒரு மனைவிக்கு இருக்காருன்னு வச்சுக்கிறீங்க. அப்போது கணவன் வந்து கட்டுப்பட மாட்டான். இப்போ கணவனுக்கு இருந்தால் மனைவி கட்டுப்பட மாட்டான் அப்படின்றதான். அதாவது 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டே போயிடணும். அதை செய்யுங்கன்னா செஞ்சிடணும், அதை செய்யாதுன்னா செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு தோஷம் தப்பிக்கலாம். 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பது மனைவியவோ இல்லை கணவனையோ முரட்டுத்தனத்துக்கு ஆளாக்கிறோம். அது ஒரு காமத்திரி கோணம். 8ஆம் இடங்கிறது வீடு ரகசியமே இருக்காது. என்ன சொன்னாலும் சரி வெளியில் சொல்லிடுவாங்க, ரகசியமாக வச்சுக்கவே மாட்டாங்க. 8ஆம் வீட்டோடு இந்த சூரியன் தொடர்பு கொண்டால் 8ஆம் இடங்கிறது ரகசியத்தை சாணக்கிய நீதி சொல்லுதில்ல, எதை யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லணும். ஆனால் இவர் என்ன செய்வார்னா எல்லாத்தையும் சொல்லிடுவார். வீட்டில் நடந்ததை வெளியில் சொல்லுவார், வெளியில் நடந்ததை வீட்டில் சொல்லுவார். என்ன ரகசியத்தை பாதுகாக்க மாட்டார். இவர்கிட்ட உள்ளது 8ஆம் இடங்கிறது. 8ல் நல்ல நிலைமை இருந்தாருன்னா நல்ல நீண்ட ஆயுளை கொடுப்பாரு. ரகசியமான இந்த பணங்கள்லாம் வரும் உங்களுக்கு. இந்த 8ஆம் இடங்கிறது ஒரு பணவரல் ஸ்தானன்றனால இது வந்து இந்த கெட்ட பணங்கள்லாம் வரும். இப்போ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குவாங்க ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். இதெல்லாம் இந்த 8ஆம் இடம் தான். இதில் சூரியன் இருக்கிறது அவ்வளோ உகந்ததில்லை. குருவின் பார்வையோ இல்லை நல்ல சாரம், அதாவது பாக்கியாதிபதியுடைய சாரம் இந்த மாதிரி இருக்கும்போது அதுலேருந்து கட்டுப்படலாம், தப்பிக்கலாம். இப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் தந்தைக்கு காரவ பவனாசின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். அது இப்போ பிரபு ஸ்ரீராமர் கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதி போய் 9ஆம் இடத்துல உச்சம் ஆவார். சித்திரை மாதம் தான் பிறந்திருப்பார். சைத்திரிய மாதம் தான் வந்து ஸ்ரீராமர் அவதரித்தது. அங்கே உச்சத்தில் இருப்பார். அப்போது தந்தையோட ஆயுளை பாதிச்சிருச்சு. அதான் அது தந்தையோட சொத்துக்கள் இருக்கும், ஆனால் தந்தைக்கு ஆயுள் கடத்தை கொடுத்துரும். இது நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். இந்த
9ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்று பிறக்கக்கூடிய கடகலக்கண குழந்தைகள் எல்லாருமே வந்து தந்தையார் வந்து கோடீஸ்வரன் அப்படி இருக்காங்க. அதாவது செல்ல பிள்ளையா பிறக்கும் போதே செல்வந்தனா பிறக்கிறது, தன்னுடைய தந்தையுடைய சொத்துக்கள் மூலமாக வாழ்வது. தந்தை அப்பா வந்து நிறைய பெரிய கம்பெனி வச்சு கொடுத்துட்டு போயிடுவார், அவர் வாட்டு போய் சேர்ந்துருவார். அதன் மூலமாக அந்த குழந்தை வந்து தன்னுடைய தந்தையின் நிழலிலே வாழும். இதுதான் வந்து அந்த 9ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறது. 10ல் சூரியன் பார்த்தீங்கன்னா, அதாவது திக்போலாம் மாவட்ட கலெக்டர் அப்படின்னு வரும்போது 10ல் கண்டிப்பாக 10ஆம் வீட்டோட சூரியன் சம்மந்தப்படுவார். 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், அது ஒரு உபஜயஸ்தானம்ன்றதுனால அந்த இடத்துல சூரியன் இருந்தாருன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நிகரான ஐஏஎஸ் படிச்சிருப்பாங்க. இதே ஒருத்தருக்கு 10ஆம் வீட்டில் நீச்சம் பெற்றிருந்தாரு. அந்த நண்பர்கிட்ட கேட்டு நீங்கள் ஐஏஎஸ் எழுதுனீங்களா? ஆமாம் எழுதுனேன், ஃபெயில் ஆகிட்டு இருந்தார். ஏன்னா நீச்சமாக இருந்தார். இப்போ 10ல் வந்து ஒரு ஆட்சி உச்சம் வரும்போது கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு மாவட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க, நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து இந்த சூரியன் வந்து 10ல் இருக்கிறது. 11ஆம் வீடுங்கிறது சூரியன் நினைச்சுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 11ஆம் வீடு அபிலாசைகள், எதையாவது நினைச்சா அதை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருவாரு. ஆனால் பணம் பல வழியில் வந்துகிட்டே இருக்கும். சூரியன் 11 இருந்தாருன்னா சம்பாத்தியக்காரன் இல்லையா, பல வழியில் பணம் வரும். இந்த 11ஆம் இடத்துல சூரியன் மட்டும் இல்லை, எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய நல்ல தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அது பணம் வரும் வழி, எந்த வழிங்கிறது கெட்ட வழியா இல்லை நல்ல வழியாங்கிறது அந்த 8ஆம் வீட்டுக்கு 4ஆம் இடமாகிய கேந்திரம். இது வந்து 8ஆம் வீடுங்கிறது கெட்ட பணம், அதுக்கு 4ஆம் வீடு கேந்திரம். உண்மையான பணம் வந்து 2ஆம் இடமும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 4 பணவரல் ஸ்தானத்தில் 2 பணவரல் ஸ்தானம் நல்ல நல்ல முறையில் பணம் வரும், நல்ல வழியிலேருந்து வரும். இந்த 2ங்கிறது கெட்ட வழியிலேருந்து வரும். இந்த லஞ்ச பணம் வர்றது, கருப்பு பணங்கள், இதெல்லாம் இதில் ராகு இருந்தாருன்னா கேட்கவே வேண்டாம். எல்லாமே அடுத்தவங்க பணம் தான். இதில் இப்போ சூரியனை பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்காரு. காமத்திரி கோணம், அபிலாசைகள், காமத்தை அதிகமாக தூண்டுற இடம். அது வந்து அங்கே சூரியன் இருக்கிறது. சூரியன் வேகமான கிரகம், அதனால அந்த காமத்திரி கோணத்தில் சூரியன் இருக்கிறது உகந்த விஷயம் இல்லை. இருந்து நல்ல சேர்க்கை, புதனிலிருந்து ஒரு 15 டிகிரி தள்ளி இருக்காரு அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை குரு பார்வை, அப்படி இல்லையா அந்த லக்கணத்துக்கு சுபருடைய பார்வை இணைவு இருக்கும்போது கட்டுப்படுவார். இவர் வந்து இந்த காமத்தின் மூலமாக தவறு செய்ய தூண்டும். இந்த 11ஆம் இடத்துல இந்த சூரியன் இருக்கிறது இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுக்காம போகாது, நல்ல நிலைமையில வந்து அமர வைக்கும். இவர் கருணாநாதனை வந்தாலோ இல்லை லக்னாதிபதியாக வந்தாலோ இன்னும் சிறப்பு. ரைட். 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்சஸ்தானம். இந்த 12ஆம் வீடுங்கிறது மோட்சம், அதனுடைய பாதையை குறிக்கும். அதனால தான் கதி, நம்ம வந்து இப்போ வாழும்போது மதி விதியோடு வாழ்கிறோம். கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா கதின்னு சொல்கிறோம்ல, அதனால தான் கோள்கள் அனைத்து நடுவில் அமர்ந்து அரசாலும் நாதனே உன் கோலம் அளித்து கதி வந்த தோஷம் நீக்கிடு நாயகனே சொல்கிற பற்றிலா. நற்கதியை கூட்டி போகிறது இவர் தான். அதாவது கூற்றுவன் யாருன்னா யமதர்மராஜன், இவருடைய பையன் தான் அவர். அதன் பிறகு சனீஸ்வரன் தான் ஆயில முடிச்சு வைப்பார். எல்லாம் இந்த சூரிய குடும்பம் தான். அப்புறம் யமுனாமா வந்து இவருடைய மகள். நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறோம் இல்லையா, அவருடைய மனைவி, அதான் சந்தியாதேவின்னு சொல்லுவோம். சந்தியாவந்தனம் வந்து சாயந்தரம் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து எந்த நற்காரியமும் செய்யக்கூடாது, சந்தியாவந்தனம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதனால் இந்த 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் இருக்கும்போது நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா மோட்சம் கொடுப்பாரு. பரமசிவன் அவருடைய அனுக்கிரகம் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா இவர் தான் சிவபெருமான் வந்து இவருக்கு வந்து அதிதேவதை. இவரே சூரிய நாராயணனாகவும் இவரே சூரிய நாராயணாகவும் சிவசூரிய பெருமாளாகவும் இருக்காரு. அப்போ மோட்சத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக வந்து செய்வார். சரி, இப்போ 12ஆம் வீட்டில் பொதுவான பலனை பார்த்தோம். இவருடைய கர்ம பதிவு எதுன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், பூரட்டாதி, இந்த 4 நட்சத்திரமே இவருடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பித்ருதோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து திதி கொடுக்கணும். இந்த மாதிரி வருஷம் பார்த்தீங்கன்னா கயாலையோ காசியில போய் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க அஸ்வினி, ஆயிலியம், அனுசம், புரட்டாதி. இந்த அஸ்வினி பார்த்தீங்கன்னா மேசராசியில் வரும், ஆயிலியம் கடகராசியில் வரும், அனுசம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரும், பூரட்டாதி வந்து 2 ராசியில் வரும். உடஞ்ச நட்சத்திரம் இல்லையா, அது வந்து அதாவது கும்பத்தில் வரும், மீனத்தில் வரும். அப்போது இந்த 4 நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கர்ம பதிவு. அப்போ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆகணும். பொதுவாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது அப்புறம் பார்ப்போம். இவருடைய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடலில் பிரச்சனை வர்றது, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய், கண்ணாடி போடுவாங்க சில பேர். ஒரு 10 வயசு பொண்ணுலாம் கண்ணாடி போட்டுருச்சு. என்னன்னு பார்த்தாக்க நேத்திரஸ்தானத்தில் சூரியன் பலமாக இருக்கார், தலைவலி வர்றது, இதெல்லாம் இந்த நோய்கள்லாம் வர்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா குஷ்டநோய் வந்து சனீஸ்வரன் கொடுப்பாரு. அதை குணப்படுத்துவது யாருன்னா சூரியன் தான். குஷ்டநோயை எப்படி குணப்படுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரன் இந்த அதிகமாக வட்டி வாங்குவாங்க,
அடுத்தவங்க பணத்தை அடித்து பிடுங்கியிருப்பாங்க, அந்த கையால் கெட்ட காரியங்கள் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பூராமே சனீஸ்வரன் என்ன செய்வாங்கன்னா குஷ்டம் அப்படின்ற ஒரு நோயை கொடுப்பாரு. இந்த நோயை வந்து நிவாரணம் பண்ணுறதுக்கு யார்கிட்ட மருந்து இருக்குன்னா சூரிய தேவர்கிட்ட தான் இருக்குது. சூரிய தேவர் நமஸ்காரம் பண்ணும்போதும் அந்த வெள்ளருக்கு இலையில தயிர் சாதம் வச்சு சாப்பிட்ற மத்தியிலா அப்படி சாப்பிடும்போது இப்போ பொதுவாகவே யாருக்காவது உடம்புல வந்து ராகுவுடைய ஆதிக்கத்தில் இருக்குது, கேதுவுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. இந்த கேதுபாவுடைய ஆதிக்கம்லாம் உடம்புல சொரியாசிஸ் வர்றது தான். இப்படி இருக்குன்னா அவங்கெல்லாம் வெள்ளருக்கு இலையில சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சூரிய தேவருக்கு நீர் அறிக்கியம் பண்ணிட்டு அதன் பிறகு வெள்ளருக்கு இலையில வந்து தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றது அந்த வெள்ளருக்குடைய அந்த மெடிசன் வந்து அந்த ஆயுர்வேதம் வந்து இந்த தயிர் சாதத்தோடு கலக்கும்போது அவங்களுக்கு அந்த சொரியாசிஸ்லாம் வந்து சரியாகும் அப்படின்றதான் வந்து புராணங்கள் சொல்லுது, வேதங்கள் சொல்லுது. இதுதான் வந்து சூரிய தேவருக்கு உண்டான அந்த நோய்கள். அதாவது இந்த குஷ்ணோயை குணப்படுத்துறது சூரிய தேவர், குஷ்ணோயை கொடுக்கறது யாருன்னா சனீஸ்வரன். சூரிய ஒளி ஓய்வில்லாமல் உழைக்கிறவர் யாருன்னா சூரியன் தான். அவருடைய ஒளிக்கதிர்கள் வந்து இந்த பூமியில் நல்லவன் கெட்டவன் பார்க்காது, பயிர் பச்சைகள்னு எல்லாருக்குமே நமக்கு வந்து நன்மை செய்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் உழைக்கிறவர். அதில் இந்த சூரிய தேவர் வந்து மத்தியில் இருப்பார், கிரகங்களுக்கு மத்தியில் 24 ஹவர்ஸும் இவருடைய வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் சூரிய நாராயணன், சிவசூரிய பெருமாள் அப்படின்னு சொல்கிற மத்தியில் இவருடைய முக்கியமான நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதய நோய். இந்த இருதய நோய்ங்கிறது ஹார்ட் அட்டாக் வருது பற்றிலாம், இதெல்லாம் காரணம் சூரியன் தான். 4ஆம் இடத்துல இருந்து பலம் இல்லாமல் போயிட்டாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இது நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். அதில் அவர் ஆயுள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து தப்பிப்பார். இந்த இருதயத்துக்கு ரத்தத்தை இறைச்சி கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகிய செவ்வாயும் இந்த சூரியனும் நம்முடைய ஜாதகத்தில் ஓரளவுக்கு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த இருதய நோயிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். இருதய நோய் பார்த்தீங்கன்னா சில பேர் பிளாக் மார்க் விழுகும், அதில் வந்து ஓட்டைன்வாங்க, அப்புறம் அந்த இருதயத்து போகிற வழியில் வந்து ரத்த நாளங்கள் இருக்குன்னுவாங்க. இதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த சூரியன் தான். சூரிய தேவரை வந்து நம்ம தினமும் வணங்குவதன் மூலமாக நம்ம இதிலிருந்து விடுவிச்சுக்கலாம் அந்த நோய்கள் இருந்து. முக்கியமாக தலைவலின்னு சொல்கிறாங்கல்ல மக்கள், இது எல்லாமே வந்து சூரிய தேவர் தான். கெட்ட நீரை தலையிலே கோர்த்து விடுவது இதுதான் இந்த சூரிய தேவர். அப்போ கண்ணாடி போட வேண்டி வரும். நேத்திரஸ்தானம், நேத்ராதிபதி, கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரிய தேவர் பவர். அதன் பிறகு கண்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சுக்கரன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு காரகத்துலையும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவம் வந்து நிறையா இருக்குது. அரசாங்கத்துறையாக இருக்கட்டும், இந்த நோய்களையும் இருக்கட்டும், நோயை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கட்டும், சூரிய தேவர் கொஞ்சம் அகம்பாவம் பிடித்தவர் இருந்தாலும் மிக மிக நல்லவர். அதாவது ராஜாதி ராஜா யாருன்னா சூரியன் தான். சூரியனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் ஒரு மனிதன் தனியாக ஒரு தொழிலை பண்ண முடியாது. தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் லேபர் சப்போர்ட் கொடுப்பாரு. ஆனால் தொழில் வைக்கிறதுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கறது யாருன்னா சூரியன் தான் அப்படின்றதான். இவருடைய இந்த கர்மப்பதிவு நட்சத்திரத்தில் முன்னாடி சொன்ன நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த அஸ்வினி, ஆயிலியம், அனுசம், புரட்டாதி, இந்த 4 நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பொதுவாகவே எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சூரிய தேவர் வந்து நமஸ்கார பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமஸ்காரம்னா அவரை வந்து நம்ம வணங்குறோம்னா ரொம்ப சிறப்பு. இப்போ உத்தராயணம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதம், தை மாதத்தில் ஆரம்பித்து ஆணி மாதம் வரைக்கும் வடக்கு நோக்கி அவருடைய பார்வைகள் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வரைக்கும் தட்சிணாயிரம் தெற்கு நோக்கி இருக்கும். இப்போ குபேர பக்கம் திருப்புராருடைய பார்வையை குபேரப்பட்டண பக்கம். அதனால் இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கு குபேரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்றதான் சூரிய புராணம் சொல்லுது. சூரிய புராணத்தின்படி ஒரு மனிதன் சூரிய தேவரை தினமும், அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருத்து குளித்து தன்னுடைய காலை கடனை முடிச்சுட்டு சூரியநாதரை நமஸ்காரம் பண்ணுறவனை வந்து இந்த நவ கிரகங்களும் வந்து அவனுக்கு அனுக்கிரகம் புரியும். சூரியதருடைய ஆசீர்வாதம் இருந்தால் நோய் நொடிகள் வராது. சம்பாத்தியக்காரனாய சூரியன் வந்து சம்பாத்தியத்துக்கு வழிவகுப்பார். அதோட பேரும் புகழையும் கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய தேவர் பலமாக இருக்கார், லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காருன்னா ஒரே நாளில் அவனை பிரபலப்படுத்திடுவார். அது ஸ்டேட் லெவலா இல்லை சென்ட்ரல் லெவலா இல்லை வேர்ல்டு லெவலான்றது அவருடைய பலத்தை பொறுத்து இருக்குது. திடீர்னு ஒருத்தரை பிரபலப்படுத்துவார். அது சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், இல்லை அவருடைய சாதனையாக கூட இருக்கலாம். அப்படின்றதான் சூரியதருடைய காரத்துவம். சூரியதருடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பேரும் புகழும் வாங்க முடியும். இதில் முக்கியமானது சனீஸ்வரன் இதை தடுக்கக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருப்பார், ஆனால் சனீஸ்வரன் தடுப்பார். என்ன சொல்லுவார்? கொடுக்காத, ஏன்னா போன ஜென்மத்தில் இவன் இவளை பாவம் பண்ணியிருக்கான், அதனால் இவனுக்கு கை கேட்டினது வாய் கேட்டக்கூடாதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா விபரீத ராஜ்யம் சொல்கிறோம்ல, இப்போ ஒரு விளையாட்டுத்துறையில் பெரிய ஒரு சாதனை பண்ணியிருப்பார் ஒருத்தர். அவருக்கு வந்து பதக்கம் கொடுப்பாங்க. தங்கப்பதக்கம் வென்றார் ஒலிம்பிக் போட்டியில், அந்த மாதிரி சொல்லுவாங்களே, துப்பாக்கி சுடும் போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்வாங்க. அப்போது ஒரு 4 மாதம் கழித்து இவர் ஊக்க மருந்து எடுத்துக்கொண்டதால் இவருடைய பதக்கத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், இந்த மாதிரி வரும். இதையும் பண்ணுவார் சனீஸ்வரன். அப்போது நம்ம சூரிய தேவர் கொடுக்கும்போது
சனீஸ்வரே தடுக்கக்கூடாது. அதனால் விநாயகர் பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு போகிறது, விநாயகர் பெருமானை வணங்கிட்டு போகிறது, நம்முடைய காரியங்களில் வந்து தடங்கள் வரக்கூடாதுன்னு. சரி, இப்போ சூரிய தேவர் இப்போ லக்னாதிபதியாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிறப்பு. சிம்ம லக்னம் இருக்கிறதுலே வந்து வேகமான லக்னம் எதுனா சிம்ம ராசி, சிம்ம லக்னம். அது மக நட்சத்திரம்னா கேட்கவே வேண்டாம், இவங்கள்ட்ட யாரும் அடங்கி போக முடியாது. அதில் ஒருவேளை பூர நட்சத்திரம் அப்படின்னா ஓரளவுக்கு சாந்தமாக இருப்பாங்க. அதனால தான் இந்த சிம்ம லக்னத்தில் பிறக்கிறவங்க முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த சிம்ம லக்னத்தில் பிறக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கருணையும் இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு கைகட்டி நின்றோம்னா போதும், கொடுத்துருவாங்க. அவங்கள எழுத்து பேசிட்டோம்னா தூக்கி அடிச்சிருவாங்க. அதனால தான் அதை கொண்டு சிம்மமாக வச்சுருக்காங்க. காலபுருஷனுக்கு 5வது இடம் தான் இந்த சிம்மம். அப்போ 5ஆம் இடங்கிறது அது பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா? அப்போ நிறைய பூர்வ ஜென்மத்தில் நாட்டுக்காக உழைத்தவங்க, நாட்டு நன்மையை கருதினவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்தில் பிறக்கிறாங்க. சூரிய தேவர் பலமாகிறாரு, குருபார்வையில் இருக்காரு, நாட்டில் உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க. இந்த ஆளுமை லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மம், விருச்சிகத்துக்கு 10ஆம் இடமாகிய சிம்மம், கடகத்துக்கு 2ஆம் தனஸ்தானமாகிய சிம்மம், கடகத்திற்கு 9ஆம் வீடாகிய 10ஆம் வீடாகிய மேசம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பலம் பொருந்திய ராஜா வீடுகள். இது வந்து விருச்சிகம், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, அவருடைய லக்னம் வந்து விருச்சிக ராசி. நம்மளுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா, அவங்க கடகலக்கணம் கடகராசி. இந்த ஒரு காமராஜர், கர்மியூர் காமராஜர், இவங்களுக்கு இந்த கடகலக்கணம், இந்த சிம்ம லக்கணம் எல்லாமே ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆளுமை லக்கணங்கள் இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் தான். ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி லக்கணம் ராஜகேந்திரம் சொல்லக்கூடிய இது மேசம், கடகம், அந்த மகரம், இந்த மாதிரி லக்கணங்கள், துலாம், இந்த மாதிரி ராஜகேந்திரத்தில் வந்து இந்த சூரிய தேவர் பலம் பெறணும், குறுபார்வையும் பெறணும். மற்ற கிரகங்களும் ஒத்துழைக்கும் போது இவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்றதான் இது வந்து. இந்த சூரிய தேவரை வந்து நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஆதித்ய இருதயம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. இந்த ஸ்தோத்திரத்தை வந்து ஸ்ரீராமருக்கு அகத்திய மகரிஷி வந்து உபதேசம் பண்ணுவார். அப்போ வருவார். அப்போ துர்க்கை அம்மா என்ன சொல்லணும்னா, அம்மா துர்க்கை அகத்திய மகரிஷி சொல்லும், அகத்தியா நீ சென்று இந்த ஆதித்ய இருதயத்தை ஸ்ரீராமனுக்கு உபதேசம் செய்யணும். அப்போ கேட்பார் அகத்திய மகரிஷி, அம்மா ஸ்ரீராமரே வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் தானே, எதற்காக அவருக்கு இந்த மந்திரம் அப்படின்னு கேட்கும்போது, ஆதித்யன் தான் உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுடைய ஒளிக்கதிர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிர்களும் ஜீவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆதித்ய பகவானுக்கு 1000 கரங்கள் உண்டு. அவனுடைய ஸ்தோத்திரமாகிய இந்த ஆதித்ய இருதய மந்திரத்தை ஜபிக்கும் போது அவனுக்கு மனச்சோர்வை நீக்கி வெற்றி உண்டாகும். இது மனச்சோர்வை நீக்கி வெற்றியை கூட்டி வைக்கும் மந்திரமாக கருதப்படுகிறது. வெற்றி, ஒரு துணிவு, வலிமை, இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா நான் வரம் கொடுத்துருக்கேன் ராவணனுக்கு, அதனால் அவனை வெல்றது சாமானியம் கிடையாது, இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடு அப்படின்வாரு. அப்புறம் அகத்திய மகரிஷி வந்து யுத்த காலத்துக்கு வர்றாரு. அப்போ கடற்கரையில் அமர வச்சு ஸ்ரீராமருக்கு இந்த ஆதித்ய இருதயத்தை உபதேசம் பண்ணுறாரு. இந்த ஆதித்ய மந்திரத்தை வந்து சொன்ன உடனே ஸ்ரீராமருக்கு ஒரு தெம்பு கிடைக்குது. ஆதித்ய பகவான் நேரடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஸ்ரீராமரை, இந்த மாதிரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆதித்ய பகவான் இல்லைன்னா வெற்றியே இல்லைன்னு சொல்லி ரிக்வேதம் சொல்லுது. ஆதித்ய பகவான் தான் நம்முடைய வெற்றிக்கு வழிவகுப்பார் அப்படின்னு. அப்போது எல்லாருமே வந்து இந்த ரத சப்தமியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா நாள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் குளிக்கணும். ஆனால் ரத சப்தமிக்கு அப்புறம் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் உதயமாகி நீராடணும். இதுதான் வித்தியாசம். நாளை ரத சப்தமி, எல்லாருமே வந்து ரத சப்தமி என்று காலையில் நீராடிட்டு வெள்ளருக்கு இலை ஒரு 7 இலை இல்லைன்னா 9 இலை உங்கள் இஷ்டத்தை வச்சுக்கோங்க. தலையில் 1, தோளில் 2, மார்பில் 2, அப்புறம் காலில் 2, இப்படி வச்சு இந்த இலையை வந்து நம்ம நீர்நிலைகளில் நின்று சூரிய தேவரை வணங்கி நீராடும் போது நம்முடைய தெரியாமல் செய்த பாவங்கள், தெரிஞ்ச செய்கிற பாவம் இல்லை, தெரியாமல் செய்த பாவங்கள் போயிடும்னு தான் மகாபாரதத்தில் வியாச முனிவர், மகரிஷி வியாச முனிவர் வந்து உத்தராயண காலத்தில் உயிர் நீக்கிறதுக்காக பாடுபட்டு இருப்பார். யார்? பீஷ்மாச்சாரியார். அவருக்கு தான் இந்த முறையை சொல்கிறாரு. இந்த ரத சப்தமி அன்று உத்தராயணத்தில் நீ வந்து உன்னுடைய பூத உடலை விடுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னுவார். நீ செஞ்ச பாவம் அப்படின்னா இவர்களை என்ன செஞ்ச பாவம், என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்பார் பீஷ்மாச்சாரியார். திரௌபதியை வந்து துயில் உரியும் போது நீ பார்த்து கொண்டு இருந்தாய், எதுவும் செய்யாமல். ஒரு மாதரசியை, நீ ஒரு சத்திரியனாக இருந்து ஒரு பெண்ணோட மானத்தை காக்க தவறிவிட்டாய், அதனால தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கும்போது அப்போ சொல்லுவார், இந்த நான் தெரியாமல் செஞ்ச பாவமா இது தெரிஞ்ச செஞ்ச பாவமானு, நீ தெரிஞ்சும் செஞ்ச பாவம் தெரியாமல் செய்த பாவம் அப்படின்வார். அப்போ நிறைய புண்ணியமனம் பட்டதுனாலையும் உன்னுடைய உடல் பிரம்மச்சரியத்தில் இருப்பதுனாலையும், யார்? பிதாமகர் பீஷ்மாச்சாரியார்,
உன்னுடைய உடல் பிரம்மச்சரியத்தில் இருப்பதனாலையும் உனக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்வாரு. அதன் பிறகு இதே போல் அவர் செய்வார். இந்த வெள்ளருக்கு வச்சு சூரிய தேவரை வணங்குவார். அதன் பிறகு உத்தராயண காலத்தில் அவர் சொர்க்கம் போவார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சாதாரணமாக நம்ம செய்யலாம். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுக்கு வந்து எளிமையான பரிகாரம், மனதால் செய்கிறது தான். இதுக்கு நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் கிடையாது. இறைவன்கிட்ட வந்து சாஷ்டாங்கமாக 2 கையை 2 காலையும் ஒட்டி வச்சு கூப்பி அவரை வணங்கும் போது, சரணாகதி அடையும் போது, அவர் சிவசூரிய பெருமாளாகவும் சூரிய நாராயணனாகவும் அவரை வணங்கும் போது ரொம்ப சிறப்பு. இந்த ஆதித்ய மந்திரத்தை சொல்லி நீர்நிலைகளில் இடுப்பளவு தண்ணீரில் நின்று வணங்குறது ரொம்ப சிறப்பு. இந்த கடன் எதிரி நோய் இருக்கவங்க திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா, திருச்செந்தூரில் முதல்ல நாளிக்கடலில் குளிச்சுட்டு அதன் பிறகு திருச்செந்தூரில் கடலில் நீராடணும். அதாவது சமுத்திர ஸ்நானம். இதை தப்பாமல் பண்ணிக்கிருக்காங்க எல்லாருமே. கந்தபுராணம் சொல்கிறது இதுதான். நாளிக்கடலில் குளித்து விட்டு பிறகு வந்து கடலில் நீராடி விட்டு இடுப்பளவு நீரில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த 9 கலசங்கள், ராஜகோபுரத்தில் 9 கலசங்களையும் பார்த்து, ஒரு மனிதன் கோளறுப்பதியம் படிப்பவனே கோள்கள் ஏதும் செய்யாது, என்னதான் அவன் கணக்கில் துன்பங்கள் மண்டி கிடந்தாலும் பார்வை நவமும் பதிய சப்தமும் மனதில் பதிந்துவிட உரியவன் கிரகங்களின் செயல்பாட்டை உணரமாட்டான் அப்படின்னு. இடுப்பளவு தண்ணீரில் நின்று நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சே செய்கிற தவறு இல்லை, தெரியாத செய்கிற தவறு அது கண்டிப்பாக மன்னிக்கப்படும். தெரிஞ்சே செய்கிற தவறுக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சிடணும். நம்ம தெரிஞ்சே செஞ்சிட்டோம்ல, மனசால தண்டனையை ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு அந்த தண்டனை பாதியாக குறைக்கப்படும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கீழே நடந்து போய்க்கிட்டு இருக்கோம், கீழே விழுந்துடுறோம், கால் ஒடிஞ்சு போச்சு, அப்போ சந்தோஷப்படணும். அதாவது ஈன சுரத்தில் கத்தக்கூடாது. ஏன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு இப்போ கால் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா எலும்புக்கு யார்? சனீஸ்வரன். கண்டிப்பாக அவர் தான் அந்த தண்ணியை கொடுக்குறவர். அதுவும் இந்த முனங்கால் கீழே உள்ள எல்லா இடமே வந்து சனீஸ்வரன் தான். ஆஹா, போன ஜென்மத்தில் யாரையோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இப்போ அதனால் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தான். இது என்னென்னா, நம்மளை அறியாமையே இது நடந்துடும். விபத்துங்கிறது நம்முடைய நாக்கையும் பல்லையும் பார்த்தீங்கன்னா, பற்களுக்கு இடையிலே இருக்கும் நாக்கு தன்னுடைய நண்பன். இந்த நாக்கு என்ன செய்யும்னு கேட்டால், நம்ம சாப்பிட்றத தள்ளி தள்ளி கொடுக்கும் பல்லுக்கு. இந்த பல் என்ன செய்யும்? அதை அரைச்சி உள்ளதெல்லாம். ஆனால் ரெண்டுமே நண்பர்கள். ஆனால் நம்மை அறியாமலேயே, அவர்களே அறியாமலே அந்த பல் அந்த நாவை கடித்து விடுகிறது இல்லையா? நம்ம காய்கறி வெட்டும் போது கூட நம்ம வரல நாமே வெட்டிக்கிடுவோம். இதெல்லாம் கேட்டால் கவனக்குறைவு மட்டுமில்லை, கர்மா. அதனால தெரியாமல் செய்யறது, அறியாத்தனத்தால் செய்யலாம், தெரியாத்தனத்தால் செய்யலாம், தெரிஞ்சே செய்கிற தவறுக்கு மன்னிப்பு கிடையாது. இதுதான் ஆதித்ய பெருமானுடைய ஒரு பிரபாவம். அவருக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் செய்த தவறை கண்டிப்பாக அவருடைய ஒளிக்கதில் மூலமாக நீக்கி விடுகிறார். தெரிஞ்ச தவறில் மூலமாகத்தான் நமக்கு நோய் வர்றது, கடன் வர்றது, எதிரிகள் வர்றது, மற்றவங்கள் நம்மளை வந்து துன்புறுத்துறது, இது எல்லாமே நம்ம செய்கிற பாவங்கள் தான். பாவங்களை போக்குறதுல முதன்மையானவர் யாருன்னா சூரிய தேவர் தான். அதன் பிறகுதான் மற்றவங்கள்லாம். எந்த கிரகமும் பாவங்களை போக்காது. சனீஸ்வரன் அடி கொடுத்து தண்டனையை கொடுத்து, இந்த வாத்தியார் வேற, இவர் சூரியன் வந்து அந்த வாத்தியார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குணமாக சொல்லிக் கொடுப்பாரு சூரிய தேவர் வந்து. ஆனால் சனீஸ்வரன் அடி கொடுத்தா சொல்லிக் கொடுப்பாரு. அது ரெண்டில் நமக்கு எது வேணுமோ நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போது நம்ம தெரிஞ்சே செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டு. எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தண்டனை. இதை தெரியாமல் செய்கிற தவறுக்கு, அறியாத்தனத்தால் செய்கிற தவறுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. இது இறைவன்கிட்ட மட்டும் இல்லை, சூரிய தேவர்கிட்ட கேட்கலாம். அவருடைய ஒளிக்கதிர்களால் நமக்கு நற்கதி கொடுத்து விடுவார். நற்கதி கொடுத்தோன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். இப்போ நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணிட்டோம், ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா, மானசீகமாக கண்ணீர் விட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா போதும், வேற ஒன்றுமே வேண்டாம். இந்த மன்னிப்புங்கிறது உயர்ந்த தர்மம். இன்னைக்கு சாதாரணமாக சாரின்ட்டு போகிறாங்க. இந்த சாரின்னு சொல்லும் போது அந்த உணர்வு வராது. மன்னிப்பு சாஷ்டாங்கமாக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாங்க பற்றியலா, அந்த மன்னிப்பு கண்டிப்பாக மன்னிக்கப்படும். அதை யாரும் இப்போ கேட்கறது இல்லை. மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம வைக்கப்படுறாங்க. தப்பு பண்ணிட்டோம், ஒருத்தர்கிட்ட அபச்சாரப்பட்டோம்னா மன்னிப்பு கேட்கணும், அது யாருக்குமே தெரியல. அந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சாரின்னு சொல்லி. அது உணர்வு வராது. நம்முடைய தாய்மொழியிலே ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்பதற்கும் அடுத்த மொழியிலே கேட்பதற்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அந்த உணர்வு வராது. மற்ற மொழிகளில் கேட்கும்போது உணர்வு வராது. நம்முடைய தாய்மொழியில் பேசும்போது உணர்வு வந்துவிடும். நம்ம இனிமையான நம்ம தமிழில் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு யாரும் கேட்கறதே கிடையாது. இறைவன்கிட்டே கேட்கறது கிடையாது. அப்படி தான் பண்ணிக்கிருக்காங்க. நாங்கள் சேவலை அறுத்தோம், கோழி அறுத்தோம், ஆனால் முருகன்கிட்ட போய் நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு நிற்கிறது. முருகப்பெருமானுடைய கொடியே சேவல் கொடி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தேசிய கொடியை அவமதிச்சா மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்க எந்த நாட்டிலையுமே. அதே போல் முருகப்பெருமானுடைய கொடி எதுனா சேவல் கொடி. அதை போய் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சேவலையே வெட்டி சாப்பிட்றோம் இல்லையா? அப்போது இந்த பத்திரகரணத்தில் பிறந்தவங்களுக்கு பூரா அந்த சேவல் தான் வரும், அந்த கோழி சேவல் தான் வரும். அவங்கெல்லாம் திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூர் முருகன் தான் வந்து பத்திரகரணத்துக்கு அதிதேவதை.
கேது பகவான் தான் வந்து பத்திரகரணத்துக்கு கிரகம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா திருச்செந்தூர் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போயிட்டு வந்தோடனே வீட்டில் கோழியை வெட்டிடுவாங்க. அப்போது அங்கே போனால் முருகன்கிட்ட போய் நான் எந்த தவறும் செய்யலைன்றது முருகன் தலையில் அடிச்சுக்கிடுவார். ஏன்டா இப்போ தானடா கோழியை வெட்டின வரும்போது இப்போ போயும் வெட்ட போகிற, என்னுடைய கொடி சேவல் கொடி, அதே சேவலாக இருக்கிற, நான் எந்த புராணத்துலையும் சொல்லவே இல்லை. 18 புராணம் இருக்குது, எந்த புராணத்துலையாவது பலி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா? இல்லவே இல்லை. நாம தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த தெய்வம், அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், அது எல்லை சாமியாக இருக்கட்டும், ஐயனாராக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த ஒரு உயிரையும் கொள்வதற்கு 4 வேதத்திலும் இடமே கொடுக்கல. அதனால தான் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் வெட்டிப்பாரு ரத்தம் வராது, மற்ற காய்கறி ரத்தம் வராத பொருள் எல்லாமே வந்து நமக்கு சாத்விக குணம் கொடுக்கும். ரத்தம் வரக்கூடிய பொருள் எல்லாமே நமக்கு ரசோகுணத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு மாமிசத்தை கொடுக்கக்கூடாது, கொடுத்தா என்ன ஆகும்? ரசோகுணம், காமம், மோகம், லோபம், தாமச குணம் இதெல்லாம் வந்துடும். அப்போ குழந்தைகளுக்கு நம்ம சைவ சாப்பாடு தான் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சாத்தியமான குணம், அமைதியை, பொறுமை இதெல்லாம் கிடைக்கும். நல்லது. இப்போ சூரியதேவருடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா, சூரியதேவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவார். எப்படி ஸ்ரீராமர் வந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறாரோ அதே போல் ஆதித்ய ஹிருதயம் மிகப்பெரிய மந்திரம். அது வந்து அதை சொல்கிறதுக்கு எப்படியும் 15 நிமிஷம் ஆகும். நேரமின்மையால் அதை சொல்லலை. இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன மந்திரம், ஸ்ரீகிருஷ்ணர் வந்து யமுனா நதியில் வந்து வணங்குறாரு. எப்போ? சூரிய தேவரை. கம்சனை மறுநாள் கொல்வதற்காக. கம்சன் மிகப்பெரிய அரக்கன், நாட்டு மக்களையும் முனிவர்களையும் மற்ற குழந்தைகளையும் பெண்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான் இல்லையா? அவனை கொல்றதுக்காக என்ன செய்கிறாருன்னா, காலையில் எழுந்திருத்து யமுனை நதி ஆற்றில் நின்று இடுப்பளவு தண்ணியில் நின்று சூரிய தேவர் நமஸ்காரம் பண்ணுறாரு. என்ன சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாரு? ஜபா குஸ்ம சங்காசம் காச்சியபேயம் மகாதிதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பர்ணதோசிமி திவாகரம் சர்வலோக மகேஸ்வரம் மகாசூரம் மகாவீரம் சிவஸ்கந்த பிரஜாபதி. அதாவது ஓம் தினகராய பாஸ்கராய ஜோதி ஸ்வரூபாய சூரிய நாராயண தேவாய ஆதித்யாய நமோ நமக இப்படி சொல்லி வணங்கும் போது பார்த்தீங்கன்னா சூரிய தேவர் நேரடியாக வந்துடுறாரு, காட்சி கொடுக்குறாரு. பிரபு, நாங்கள் தான் உங்களை வணங்கணும், ஆனால் நீங்கள் எங்கன்னே வணங்குறீங்களே அப்படின்வாரு. இல்லை சூரிய தேவா, நான் பூமியில் அவதரிச்சிருக்கேன், நான் கம்சனை வதம் பண்ண போகிறேன், இந்த பூமிக்கு தர்மத்தை நிலைநாட்டப் போகிறேன், எனக்கு நீ ஆசி விடு அப்படின்றாரு. உங்கள் நினைப்பே ஆசி தானே அப்படின்னு சொல்லி இவர் ஆசி வழங்குறாரு. அதன் பிறகு கம்சனை கொள்றாரு. இப்போ நான் அந்த சொன்ன மந்திரம் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய திருவாயால் சொன்னது. சூரியதேவர் என்ன சொல்றாருன்னா, யமுனா நதிக்கரை மேல இருந்து இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுக்கிருக்காரு இல்லையா, ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை. ஸ்ரீகிருஷ்ணர் லட்சுமி நாராயணன் இல்லையா, அவருடைய திருவாயால் வந்த மந்திரத்தை யார் அதை சொல்லி என்னை நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் அருள் புரிகிறேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய திருவாயால் சொன்ன மந்திரம் தான் இந்த ஜபா குஸ்ம சங்காசம் காச்சியபேயம் மகாதிதிம் தமோரிம் சர்வ பாபக்கணம் பர்ணதோஸ்மி திவாகரம் சர்வலோக மகேஸ்வரம் மகாசூரம் மகாவீரம் சிவஸ்கந்த பிரஜாபதி. ஓம் தனகராய பாஸ்கராய ஜோதி ஸ்வரூபாய சூரிய நாராயண தேவாய ஆதித்யாய நமோ நமக அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னொரு மந்திரம் சொல்லலாம். இது வந்து ரிக்வேதத்தில் இருக்கு, அதிசயமான ஒரு மந்திரம். தீர்த்தானாம் பரமம் தீர்த்தம் மங்களாம்ச மங்களம் பவித்ரானாம் பவித்ரம்ச பிரபத்யேகம் திவாகரம். இதுதான் வந்து ரிக்வேதத்தில் உள்ள மந்திரம், சூரிய புராணத்தில் உள்ள மந்திரம். இதை சொல்லலாம். ஓம் பாஸ்கராய நமக மித்ராய நமக மார்த்தாண்டாய நமக ஓம் சூர்யாய நமக. அந்த மாதிரி நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி அவர் வணங்குறது. அதோட அவருடைய காயத்ரி மந்திரமும் சொல்லலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய திமை தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து 11 முறை சொல்லலாம், 21 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். நம்முடைய பாவங்களை முதல்ல தொலைக்கணும். நம்ம பூமிக்கு வந்ததை பாவத்தை தொலைக்கத்தான் வந்திருக்கோம். திரும்ப திரும்ப பாவத்தை சேர்க்கக்கூடாது. நம்ம முதுகுல சஞ்சித கர்மா அப்படின்ற ஒன்றை மூட்டையாக கட்டிட்டு வந்துட்டோம். இப்போ பிராப்த கர்மான்னு ஒன்று இருக்குது நம்ம செய்கிறது. அப்போ இறைவன் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு பகவத்கீதையில், அர்ஜுனா இந்த சஞ்சித கர்மாவை நீ தான் கழிக்கணும். என்ன, இந்த பிராப்த கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, இதை நான் பார்த்துக்கிறேன், என்ன சரணாகதி அடைஞ்சிரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாரு. அப்போ நம்ம சஞ்சித கர்மாவை நம்ம சீக்கிரம் கழிச்சிடறோம்னு வைங்க, நம்ம வந்து கஷ்டப்பட்டு கழிச்சிடறோம். இந்த பிராப்த கர்மா அப்போ என்ன சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர், இந்த ஆகமிய கர்மா, வரக்கூடிய கர்மா, வருங்காலத்தில் அதை ஆகமியம் சொல்லுவோம். இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க கர்மா என்னன்னா பிராப்த கர்மா. இதற்கு முன்னாடி மூட்டையாக கட்டி முதுகில் வச்சுருக்கோம்ல நம்ம கர்மா, பாவத்தை நிறைய பாவத்தை பண்ணிட்டு வந்திருப்போம்ல. இந்த வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு விடுறது, கொலை பண்ணுறது, ஒருத்தரை ஏமாத்துறது, பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறது, கூட பிறந்தவங்களை வஞ்சிக்கிறது, தாய் தந்தையரை வந்து நட்டாட்டில் விடுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா?
இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னா இதுதான். அப்போது அதை நம்ம தான் கழிக்கணும். இந்த பிராப்த கர்மாவையும் ஆகமிய கர்மாவையும் நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு, தாமரலை தண்ணீர் போல் விலக்கி விடுவேன் அப்படின்றாரு. சரியா? அதனால் நம்முடைய பாவங்களை குறைக்கிறதுக்கு பாவத்தை துளைக்கணும். முதல்ல புண்ணியத்தை துளைக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் நல்லா ஜாலியாக தூங்குறாரு, நல்லா ஏசி ரூமில் தூங்குவார், நல்லா சாப்பிட்டு நல்லா மது எல்லாம் சாப்பிட்டு, அப்போ அவர் புண்ணியமலை குறைஞ்சி போச்சு. இப்போ 1000 ரூபா பேங்கில் வச்சுருக்கோம், 500 எடுத்துகிட்டு 500 தான் இருக்கும். நம்ம புண்ணிய வளத்தை ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும். புண்ணியம் குறைய விடக்கூடாது. புண்ணியம் குறையத்தான் நமக்கு வந்து நோய் நொடிகள், எதிரிகள் தொல்லை, நமக்கு உடல் உபாதை எல்லாமே வந்துடும். அப்படி இருக்கும்போது தான் சரி. இந்த சூரியனுடைய காரத்துவம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். மாமனார், ஒருத்தருக்கு மாமனார் ஸ்தானத்தில் சூரியன் இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன மாமனார் ஸ்தானம் எந்த இடம் கேளுங்க பாருங்க பார்ப்போம். நீங்கள் அதாவது கலத்தர ஸ்தானத்துக்கு 9ஆம் இடம், அங்கே சூரியன் இருந்தார். நீ மாமனார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கியா அப்படின்னு அவர் சொன்னார். மாமனார் உன்னை செல்லப்பிள்ளை மாதிரி பார்த்துருவோம். மனைவி அவரை மதிக்காது, அந்த பொண்ணு வந்து அவரை மதிக்கிறதே கிடையாது. ஆனால் மாமனார் தன்னுடைய மருமையான உயிராக நினைக்கிறாரு. இந்த மாதிரி உறவுகள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். இதுக்கு காரணமே இந்த சூரிய தேவர் தான். மாமனார் சொல்கிறாரு, என் மக என்ன போனாலும் பண்ணிட்டு போட்டுமாப்பிள்ள, நான் இருக்கேன் உங்களுக்கு, என் சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு தான், கடைசியில் நான் யார் கொடுக்க போகிறேன், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணியே கொண்டு வராரு தன்னுடைய மருமையனை. அப்படி ஒரு மாமனார் அவருக்கு. இது உண்மையிலே அந்த பையன் வந்து கொடுத்து வச்ச பையன் தான். பூர்வ ஜென்மத்தில் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கான். மனைவி ஸ்தானம் சரியில்லை, மாமனார் ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. இன்னொரு ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், மாமியார் ஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருக்கார். எப்பயாவது போனீங்கன்னா மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அப்போது தந்தை, கல்யாணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு மாமனார் யாருன்னா சூரிய தேவர் தான். அப்போது நம்முடைய காரவத்துவத்தில் பித்ருக்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாருக்குமே வந்து சூரிய தேவர் தான். சூரிய தேவரை நமஸ்காரம் செய்வர்களுக்கு யாருமே வந்து சோடப்பட மாட்டாங்க. சூரிய தேவரை நமஸ்காரம் செய்வன் வெற்றியாளனா இருப்பான். அவனுடைய தேசஸ் அவனுடைய முகத்திலே தெரியும். அவன் எவ்வளவு கருமையாக இருந்தாலும் அந்த சூரிய பவனுடைய தேசஸ் கண்டிப்பாக நோய் நொடிகளை நீக்கிடுவார் சூரியர். நேத்திர நோய், அதாவது கண் நோய் அப்படின்றது, அந்த கண் நோயை நீக்கிறது யாருன்னா சூரியன். ஒரு முகூர்த்த நேரம் அதிகாலையில் நீங்கள் அந்த சூரியன் வரும்போது ஒரு நெருப்பு பந்து ஆரஞ்சு பழம் மாதிரி வருவார். அந்த நேரத்தில் அந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்யுங்கள், நீர் அறிக்கையம் செய்யுங்கள். நீர் அறிக்கையை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, யார்கிட்ட கேட்டு அந்த நீர் அறிக்கையம் பண்ணும்போது சூரிய தேவர் மகிழ்ந்துடுறாரு. நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள், அதாவது சூரியனும் சந்திரனும், அதாவது தாய் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பித்ருக்களின் தலைவன், அவர் மாத்ருக்களின் தலைவன். அவர் சந்திரன் வந்து அம்மா, இவர் வந்து அப்பா தந்தை. அதுதான் சந்திரனும் சூரியனும் நம்முடைய தாயும் தந்தையும் போல. சந்திர பகவானை வணங்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா திருதியை என்று, அடுத்து வந்து பௌர்ணமி, அமாவாசை என்று வணங்குறது. சூரிய தேவரை தினமும் வணங்கலாம். ஏன்னா சூரியனிடம் தான் சந்திர தேவர் ஒளியை கடனாக வாங்கி கொள்கிறார். இரவிலே குளுமையாகவும் பகலிலே சூடாகவும் இந்த பூமியை சமன்படுத்துறது சூரிய தேவருடைய ஆசீர்வாதம் தான். நிறைய பேசலாம் சூரியனை பற்றி, பேசுறதுக்கு இன்னமும் 10 மணி நேரம் கூட எனக்கு பத்தாது. அவ்வளவு பிரபாவம் இருக்குது சூரிய புராணத்திலையும் சரி, நாரதர் புராணத்திலையும் சரி, ரிக்கு வேதத்திலையும் சரி. இந்த சூரியனுடைய பிரபாவம், அவருடைய நாமங்களை சொல்லி அவருக்கு நமஸ்காரம் செய்யுங்க. ரத சப்தமி அன்று எல்லாருமே வந்து ஆற்றுல நீராடி தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய நோய்களையும் போக்கி கொண்டு எல்லாரும் எல்லா வளமும் பெறணும்னு சொல்லி நானும் சூரிய நாராயணரையும் சிவசூரிய பெருமாளையும் வணங்கி விடைபெறேன். சிவசூரிய பெருமாள் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆடுதுறையில் இருக்காரு. இந்த சூரிய நாராயணன் எங்கே இருக்காருன்னா கோனார்கில் இருக்காரு. அதாவது ஒரிசாவில் புவனேஸ்வர் பக்கத்தில் ஒரு பெரிய ராஜா அவருக்காக கோயில் கட்டி வச்சிருக்காரு. அங்கே சூரிய ஒளி வர்றதை பார்த்தோம்னா சிறப்பாக இருக்கும் அந்த துவாரத்தில். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம்.